இந்த மாதிரி டேஸ்ட்டான பாசிப்பருப்பு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு முன்னாடியே ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கூட உப்பு சேர்த்து நம்மளுக்கு தேவையான காய்கறி எது வேணாலும் எடுத்து வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பருப்பை இது கூடவே ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்து வடகம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குழம்புல ஆட் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து முட்டையை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு முட்டையா உள்ள சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணா சூப்பரான பாசிப்பருப்பு போட்டு முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். மறக்காம உங்க வீட்டுல ட்ரை பண்ணி